கல்வி பூங்கா எஜுகேஷன் நியூஸில் இன்னைக்கு நியூ அப்டேட் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, எடிட் பண்ணுறது எப்படி, டெலீட் பண்ணுறது எப்படி, சின்க்ரனைஸ் பண்ணுவது எப்படி, லாக்டு ஹவுஸ்னா என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைன் நம்பர்னா என்ன, கட்டளை என்னன்னா என்ன, சென்சஸ் நம்பர்னா என்ன, குடும்ப எண்ண என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்ப்போம். கட்டிட எண் என்ன அப்படின்னா, ஊராட்சியோ நகராட்சியோ அல்லது மாநகராட்சியோ சொத்துக்கு வழங்கிய பிரதான கதவு எண், அதுதான் கட்டிட எண். இது வந்து ஒரு ஒட்டுமொத்த கட்டுமானத்தை குறிக்கும் அப்படின்னு இருக்காங்க. நீங்க கட்டிட எண்ணுன்னு மறக்காம டோர் நம்பரை தான் அந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கட்டிட எண் வேற, லைன் நம்பர் வேற. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல வரிசை எண் லைன் நம்பர் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உங்களுக்கு அதுதான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா, கணக்கெடுப்பு படிவத்தில் ஒவ்வொரு நபரின் பெயரையும் பதிவு செய்ய பயன்படும் தொடர் வரிசை எண் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைன் நம்பரும் சென்சஸ் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சென்சஸ் நம்பர் வர்றப்ப அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பத்தி நான் சொல்றேன். லைன் நம்பர்ல சப்போஸ் இப்போ 1 இருந்துச்சுன்னா சென்சஸ் நம்பரும் 1 தான் இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க, சென்சஸ் வீட்டு எண் அப்படின்னா, ஒரு கட்டிடத்திற்குள் தனித்தனி வாசல் அல்லது வழி கொண்ட வெவ்வேறு வீடுகள் அல்லது பகுதிகள் இருந்தால் அவற்றுக்கு கணக்கெடுப்புக்காக இடப்படும் உட்பிரிவு எண் தான் சென்சஸ் வீட்டு எண் சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லைன் நம்பரும் இந்த சென்சஸ் வீட்டு எண்ணு ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப உங்களுக்கு வந்து எடுத்த உடனே லைன் நம்பர் 10ன்னு காட்டுச்சுன்னா இந்த சென்சஸ் வீட்டு நம்பர் 10ன்னு போட்டுட்டு 10ல எத்தனை சென்சஸ் வீடுன்னு பாருங்க. ஒரு வீடா, 2 வீடா, 3 வீடா அப்படின்னு சொல்லி பாருங்க. சப்போஸ் வந்து 10ல ஒரு வீடுனா 10ல 1, 10ல 2 வீடுனா 10ல 2 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போடலாம். ஆனா ரெண்டுமே மாறக்கூடாது, ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு லைன் நம்பரும் சென்சஸ் வீட்டு நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குடும்ப எண்ண என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரே வீட்டில் தங்கி ஒரே சமையல் அறையில் சமைத்து சாப்பிடும் நபர்களை கொண்ட ஒரு குடும்ப பிரிவை குறிக்கிறது. இது பேர் தான் குடும்ப எண். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன் நம்பர் வேற, கட்டட எண் வேற, குடும்ப எண் வேற. இதில் நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு, என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் வந்து இப்போ வேகமா இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. குடும்ப எண், லைன் நம்பர், கட்டிட எண், சென்சஸ் எண் எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேன். இதுல இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்ப எக்காரணம் கொண்டும் டெலீட் பட்டனை தொட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சென்சஸ் நம்பர் வந்து போயிடும். அப்புறம் திரும்ப அந்த சென்சஸ் நம்பரை நம்மளால கொண்டு வரவே முடியாது. அதனால டெலீட் பட்டன் வந்து உங்க பக்கத்திலே இருக்குங்கிற காரணத்துக்காக நீங்க அந்த டெலீட் பட்டனை கொடுத்துறாதீங்க, கவனமா செயல்படுங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சூப்பர்வைசர்கிட்ட உடனே அதை வந்து தெரியப்படுத்திடுங்க, சரிங்களா? ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க டெலீட் பண்ணவே கூடாது, எடிட் மட்டும்தான் பண்ணணும். லைன் நம்பரும் சென்சஸ் நம்பரும் ஒரே மாதிரி தான் வரணும். அங்க 10ன்னா இங்க 10ன்னு இருக்கும், சென்சஸ் மட்டும் அந்த பிராக்கெட்ல வர்ற மாதிரி இருக்கும். குறிப்பு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டே வர்றீங்க, அதில் 2 வீடு இல்லைன்னா 5 வீடு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 வீடுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அதை வந்து சின்க்ரனைஸ் பண்ணிடுங்க. அதுதான் ஒத்திசைவு. ஏன்னா சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடைக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு சின்க்ரனைஸ் பண்ணுங்க, சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் சென்சஸ் வந்து எடுத்துக்கிட்டே வர்றீங்க, ஒரு 10 வீடு வந்துருச்சு, 10 வீடு வந்து நீங்கள் சின்க்ரனைஸ் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே அதாவே வந்து டெலீட் ஆயிரும். அதனால மறக்காம 10 வீடுக்கு மேலே வந்த உடனே ஒரு தடவை நீங்கள் வந்து சின்க்ரனைஸ் பண்ணிருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 10 வீடுங்கிற விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வீடுகள் வந்த உடனே நீங்கள் வந்து சின்க்ரனைஸ் பண்ணிருங்க. ஆனால் கவனம் தேவை, அது வந்து சின்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சுய விவரங்கள் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காங்க, அவங்கள நாங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா,
சுய விவரங்கள் ஏற்கனவே அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளேல அது வந்து காட்டு எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அது வந்து காட்டும். சப்போஸ் அப்படி காட்டலை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்குறப்ப இல்லை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வீடு பூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஆப்ஷனை கூட நீங்கள் வந்து போட்டுட்டு கிளிக் பண்ணலாம். திரும்ப 2 நாள் கழிச்சு நீங்கள் அதே வீட்டுக்கு திரும்ப அது வந்து சுய விவரம் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை போய் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு பதிவையுமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணாதீங்க. அப்படியே டெலீட் பண்ணீங்கன்னா டெலீட் பண்ணது எந்த வீடோ அந்த வீட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். திரும்ப திரும்ப அந்த ஒரே பாயிண்ட்டை தான் சொல்கிறோம். எந்த ஒரு பதிவையுமே நீங்கள் டெலீட் ஆப்ஷனை பயன்படுத்தி டெலீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தவறு. அதனால் ஒருவேளை நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த வீட்டை நீங்கள் வந்து டெலீட் பண்ணீங்களோ அந்த வீட்டிலேருந்து திரும்ப வந்து எடுத்து முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வீட்டுக்கு போகணும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சரோடயே காட்டிக்கேன். இங்கே பாருங்கள், அந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் ரைட் மார்க், இது வந்து ராங். சரிங்களா? அதனால் அந்த பிக்சரை வந்து பார்த்துக்கோங்க. இதனால் தரவை சரியாக பாதுகாப்போம், கணக்கெடுப்பை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சென்சஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா புதுப்பிக்க பட்டனை அழுத்திய பிறகு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த பாருங்கள் இந்த சிம்பிளோடய நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பட்டனை வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சென்சஸ் எடுக்க ஆரம்பிங்க. அதுதான் வந்து நல்லது. அது வந்து தரவுகளை வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் பாதுகாக்கும். நம்ம கணக்கெடுக்க போகும்போது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீடு வந்து பூட்டி கிடக்கு அப்படின்னா நீங்கள் பூட்டிக்கு இருக்கும், இல்லைன்னா சப்போஸ் வந்து கட்டிட விலை வந்து முடியக்கூடிய தருவாயில் கூட இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பூட்டப்பட்டது அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு லாஸ்ட் டேட்டு அந்தந்த மாவட்டத்திற்கு வந்து எந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த இதை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதை மறக்காமல் இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பகுதிக்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பூட்டியிருந்த வீடு தற்போது திறந்து இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப அந்த வீடு வந்து பூட்டி இருக்கலாம், நீங்கள் வந்து லாக்குடுன்னு சொல்லி போட்டு போயிருப்பீங்க. அடுத்து வந்து பார்க்குறப்ப அந்த வீடு வந்து திறந்துருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல ரெஃப்ரெஷ் பட்டன் தரவை புதுப்பிக்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை உள்ளே போயிட்டு நீங்கள் 34 கொஸ்டினுக்குமே நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஆன்சரை வாங்கிட்டு திரும்ப அவங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடலாம். சரிங்களா? அதனால் மறக்காமல் ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து கொடுத்த பிறகுதான் தரவை புதுப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக தான் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. தரவை புதுப்பிக்கிற மூலமாக நம்மளால் சரியான தகவலை வந்து பதிவு செய்ய முடியும். அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து தரவை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பான முறையில் அந்த ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம சென்சஸ்க்கு போகும்பொழுதெல்லாம் ஒரு கிண்ட் மாதிரி போட்டு வைங்க. சப்போஸ் அந்த வீடு வந்து லாக்கடாக இருந்துச்சுன்னா எந்த டோர் நம்பரு எந்த வீடு எந்த தெருவுன்னு போட்டு அதை வந்து ஒரு கிண்ட் மாதிரி போட்டு லாக்குன்னு போட்டுருங்க. போட்டுட்டு கடைசி நேரத்தில் இல்லை டேட்டு முடிய போகிற நேரத்திலோட நீங்கள் போய் ஒரு விசிட் மாதிரி போட்டு வரப்போ அந்த வீடு லாக்கடாகவே இருக்கா இல்லை திரும்ப ஓப்பனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். சப்போஸ் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஆன்சராக அந்த தரவை புதுப்பிச்சுட்டு நீங்கள் திரும்ப அதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் 34 கேள்வியை நீங்கள் போய் செக் பண்ணி அந்த ஆன்சரை வந்து நீங்கள் முடிக்கலாம். சரிங்களா? அடுத்து பிப்ரவரி 2027 நீங்கள் தான் சென்சஸ் எடுக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய எல்லைகளை வந்து இப்பயே சரிபார்த்து கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போது வரக்கூடிய அந்த கோட்டு படத்தோட சேர்த்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ ஒப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே கணக்கெடுக்கிறப்ப சரியாக இருக்கும், இல்லைன்னா தவறான தகவலாக இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இப்போ எது வரைக்கும் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டான முறையில் தகவலை வந்து சேகரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எக்காரணம் கொண்டுமே ஒரு வீடு விட்டுட்டு எடுக்கக்கூடாது. ஒரு வீடு வந்து நீங்கள் விட்டுட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அது காலியான வீடாக இருக்கலாம். காலியான வீடமே நீங்கள் என்ட்ரி போட்டுருவீங்க. இல்லைன்னா அது வந்து என்னென்னா லாக்டு ஹவுஸாக இருக்கணும். லாக்டு ஹவுஸ்னால் நீங்கள் லாக்டு ஹவுஸ்ன்னு போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த வீடு போய் எடுக்கணும். எந்த காரணம் கொண்டு நீங்கள் ஒரு வீடு விட்டு எடுக்கவே கூடாது. அடுத்து வந்து சென்சஸ் வந்து வரைபடம் வந்து கேட்பாங்க. அதனால் தயாராக இதை வந்து வச்சுக்கோங்க. நம்ம வரைபடம்லாம் இப்போ வரைஞ்சி வச்சுருப்போம் எல்லாருமே, அதை தயாரான நிலையில் வச்சுக்கணும். நீங்கள் அத்தனை கொஸ்டினுமே இங்கிலீஷில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து
கேபிட்டல் லெட்டர் வர்ற மாதிரியே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லை தமிழ்னா தமிழில் தெளிவாக வந்து பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேர் அடிக்கிறீங்க அப்படின்னா பேரை அடித்த பிறகு கடைசியாக நீங்கள் அந்த இனிஷியல் வந்து போடுங்க. அதுதான் கரெக்டான முறை. வேற ஏதேனும் குறிப்புகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பர்வைசர்கிட்ட வந்து சொல்லி அதில் வந்து அவங்க அதை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை பார்த்த பிறகு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே அதுக்குரிய ஆன்சரை வந்து நான் உடனே கொடுக்குறேன். நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டதுனால தான் அந்த வீடியோவை நாங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.